இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 68,556 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.13% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அமமுக ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க. இந்த ஒரு தொகுதியில் மட்டும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 56,183 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.23% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அமமுக. மூன்றாவது இடத்துல பார்க்கணுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி மூன்றாவது இடத்துல வந்திருக்காங்க. இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி 37,380 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 20.79% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 9,213 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.12% ஓட்டு வாங்கி அவங்க மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 12,403 ஓட்டு அமமுகவோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 கோயில்பட்டியில் பதிவான வாக்குகள் 1,79,804 ஓட்டு பதிவாயிருக்கு. 67.62% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,65,915 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,79,804 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோ பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தொகுதியில் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த தரவுகளிலிருந்து அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. இந்த 2,65,000 ஓட்டில் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு பதிவாகுது, எந்த கட்சி ஓட்டு அதிகமாக பதிவாகுது மற்றும் அவங்களுக்குண்டு ஓட்டு வங்கி இருக்குது, அதை நிரூபிக்க இருக்காங்க. ஒரு நாட்களில் எல்லாவற்றையும் அடுத்த வீடியோவில் இந்த சட்டமன்ற தொகுதி பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.